வீட்டு குழந்தைங்க வந்து நான்வெஜ் எடுத்து அத வித்தியாசமா செஞ்சு கேட்குறாங்களா, அவங்களுக்காக இந்த ரெசிபினா பார்த்துக்காங்க. வாங்க அத எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாரி கீமாவ கழுவி எடுத்து வச்சுட்டு, உப்பு போட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு, 1/2 குடமிளகாய் இத வந்து எடுத்து அரைச்சு, அதையும் நல்லா அந்த கறியோட மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம், இதுக்கு ஒரு 5 பாதாம், 5 முந்திரி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்காங்க. அதையும் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு, 3 பச்சை மிளகா போட்டு, புதினா, கொத்தமல்லி, 3 தேங்காய் பத்த எடுத்துக்காங்க. அதையும் போட்டு நல்லா அரைச்சு வச்சுருங்க. அரைச்சு வச்சுட்ட பிறகு இந்த ஊற வச்ச கறியில வந்து ஒரு 1/2 கப் தயிர், லெமன் ஜூஸ் 1 எடுத்துக்காங்க. பட்டர் 1 ஸ்பூன், பொரிச்ச வெங்காயம் 1 வெங்காயம், ஸ்பைசஸ் வீட்ல இருக்க தேவையானதில கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு, இந்த அரைச்ச மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அடுப்புல பத்தி ஆன் பண்ணி வச்சுட்டு, ஃப்ரெஷ் க்ரீம் ஊத்திட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. கொதி வந்து நல்லா இதே மாரி எண்ணெய் கக்கி வர டைம்ல சாக்கோல் குடுங்க. குடுத்து அதையும் நல்லா அப்படியே ஆக்குனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. சப்பாத்தி, தோசைக்கு எல்லா ஒரு சைட் டிஷ்ஷா எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும்.